நாமக்கல்ல கூட்டம் நடக்குது, சேலத்துல இருந்து ஏன் வரீங்க, ஈரோட்ல இருந்து ஏன் வரீங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ஏன் வரீங்க? அப்ப அந்த கிரௌடும் உங்களுக்கு சேர்ந்து போகுது, அந்த இடத்துல நடக்கிற மீட்டிங்கும் அதே கிரௌடு தான் போகுது. ஏன்பா அப்படி கணக்கு பண்ணா கூட 3000 பேர் தான் வராங்க, கம்மியாச்ச கூட்டம். அதை தானே நானும் சொல்றேன். மக்களே, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸங்களுக்கு என்ன சொல்லலாம்? ரோஸ்ட் பிரதர்ஸுக்கு பதிலா வேஸ்ட் பிரதர்ஸ்னு வச்சா அந்த டைட்டில் அவங்களுக்கு சரியா இருந்திருக்கும். அவங்க பேசுறது அத்தனையுமே வேஸ்ட் தான். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, விமர்சனங்களை எங்கள் மீது வைங்க. அரசியல் தெரியல, நீங்க இன்னும் கத்துக்கணும், அந்த மாதிரியான விமர்சனங்களை வைங்க. நாங்க திருத்திக்குவோம், பழகிக்குவோம். அதை விட்டுவிட்டு சேலத்துக்கு வர்றதான் நாமக்கலுக்கு வர்றான், நாமக்கலுக்கு வர்றதான் கரூருக்கு வர்றான், மொத்தமே 3000 பேர் தான் விஜய்க்கு கூட்டம் கொடுதுன்னு ஒரு உருட்டுங்களே, உங்களுக்கே இது நியாயமா? நீதிமன்றமே இங்கே சுட்டி காட்டியிருக்கு. மற்ற அரசியல் தலைவர்களோடு விஜய் அவர்களே ஒப்பிடாதீங்க. அவர் ஒரு பெரிய ஸ்டார் நடிகர். தொண்டர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்களும் குழந்தைகளும் அதிக அளவுல வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் முதல்ல படிச்சு பாருங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, கனவுல கண்ட பணத்தை செலவழிக்க முடியுமா? நீங்கள் காணுகின்ற கனவெல்லாம் ஒருபோதும் நனவாகுங்கிறத நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க.